வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செவ்வாய்க்கிழமை கத்தார் எமிர் ஷேக் தமிம் பின் ஹமத் அல்தானியுடன் இருபக்க பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். இதில் இரு தலைவர்களும் வர்த்தகம், முதலீடு மற்றும் எரிசக்தி ஆகியவற்றை விவாதித்து இரு நாடுகளுக்கிடையிலான வரலாற்று வர்த்தக நெருக்கம் மற்றும் ஆழ்ந்த மக்கள் உறவுகளை நினைவு கூர்ந்தனர். இந்த விஜயத்தில் கத்தாரின் தலைவர்களுக்கு மிகப்பெரிய தொழில்துறை தலைவர்களின் பணியகத்தை கொண்டு வருவதற்கான நன்றி கூறினார் மோடி அவர்கள். இந்தியா மற்றும் கத்தார் இரு நாடுகளின் பக்க உறவை ஸ்ட்ராட்டஜிக் பரிபாலனமாக உயர்த்த சமர்ப்பிக்க உள்ள ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். வெளியுறவுத்துறையின் செயலர் அருண்குமார் சாட்டர்ஜி செவ்வாய்க்கிழமை செய்தி பரிமாற்றத்தில் கூறுகையில், இரு பக்க நாடுகளும் அடுத்த 5 ஆண்டுகளில் வர்த்தகத்தை இருமடங்காக்கும் இலக்கை நிர்ணயிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் அவர் கூறினார், கத்தாரின் எமிர் தமிம் பின் ஹமத் அல்தானி மார்ச் 2015 இந்தியாவை கடைசியாக பயணம் செய்தார். 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் பிரதமர் மோடி 2வது பயணத்தில் எமிர் அவர்களை இந்தியாவிற்கு வரவேற்கிறேன் என்று வரவேற்றார். எமிர் அவர்கள் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடி ஆகியோரால் ராஷ்டிரபதி பவனில் உத்தியோகபூர்வ வரவேற்பு பெற்றார். இந்தியா மற்றும் கத்தார் இரு நாடுகளின் உறவை ஒரு மைல்கல்லாக உயர்த்த இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. செவ்வாய்க்கிழமை நடந்த 2 தலைவர்களின் பேச்சுவார்த்தைகளில் வர்த்தகம், முதலீடு மற்றும் எரிசக்தி முக்கிய தலைப்புகளாக இருந்தன. இந்தியா மற்றும் கத்தாருக்கு இடையிலான வர்த்தகம் தற்போதைய ஆண்டுக்கு சுமார் 14 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. 2 நாடுகளும் அடுத்த 5 ஆண்டுகளில் இதை 2 மடங்காக்கும் இலக்கை நிர்ணயித்துள்ளன என்று அவர் மேலும் கூறினார். இந்தியா மற்றும் கத்தார் ஒப்பந்தம் பொருளாதார முறைகளுக்கு இடையில் இணைந்து செயல்பட திட்டமிட்டுள்ளன. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ழ ஊடகத்துடன் இணைந்திருங்கள். ழ ஊடகத்திற்காக லட்சுமி ஜெயபாலன்.